பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வறட்சி, ஒரு வறுமை, ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியம் ட்ரையாக இருக்குது. பாஸ்டர் லைஃப் என்ன செய்யறதுன்னு தெரியல, போராடி கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, வறட்சியான நேரத்தில் கூட நம்மை அவரால் திருப்திப்படுத்த முடியும். எப்படிங்க சாத்தியம்? எல்லாம் இருக்கும் பொழுது நாம் திருப்தி அடைகிறோம். வேதம் சொல்லுகிறது, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது அந்த வந்திருந்த அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் இங்கே வறட்சியிலே ஒன்று திருப்தி ஆக்குன்னு சொல்கிறார். வேதத்தில் அதற்கான ஆதாரங்கள் உண்டு. சாரிபாத் என்ற ஒரு விதவை, தேசம் முழுவதும் கொடுமையான வறட்சி, பஞ்சம், ஒரு சொட்டு மழை இல்லை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அது இருக்கிறதை சாப்பிட்டு செத்து போக வேண்டும் என்று வாயினாலே அறிக்கையிட்ட ஒரு சகோதரி. ஆனால் கர்த்தர் அந்த வறட்சியான நேரத்திலும் பானையிலே மாவையும் களையத்திலே எண்ணெயும் குறையாதபடி பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவர்களை கர்த்தர் திருப்தியாக்கினார். அவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவனால உங்களுக்கு செய்ய முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? உங்கள் வறட்சியை கர்த்தர் திருப்தியாய் மாற்ற முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க முடியும்னு விசுவாசிங்க சகோதரனே, சகோதரியே. உங்கள் வறட்சியின் நாட்கள் திருப்தியின் நாட்களாய் மாறும். ஆண்டவர் எப்படி தெரியுமா? இல்லாத ஒன்றை இருக்கிறவர்களாய் மாற செய்கிறவர். வறட்சியை அவர் எப்படி மாற்றுறாராம்? திருப்தியாய் மாற்றுகிறார். அப்படின்னா தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார், நம்மை போதும் என்கிற சொல்லுகிற அளவுக்கு நம்மை நடத்துவார். எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கூட அநேக நேரங்களில் மிகவும் வறட்சியான நிலைமையில தவித்திருக்கிறோம். என்ன செய்வது, யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறோம். தனிமையாய் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்திருக்கிறேன், அழுதிருக்கிறேன், நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பான். ஆச்சரியமாய் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் ஒத்தாசையை அனுப்புவார். எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் உங்களை நடத்த மாட்டாரா? அன்பு சகோதரனே, இதை குறித்து கலங்காதீங்க. இங்க வறட்சியாய் இருக்கலாம், ஆனால் அதிலே கர்த்தர் ஒரு திருப்தியை தரப்போகிறார். சந்தோஷம் தானே? பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தி ஆக்குகிறவர். அப்படி செய்கிறீர், நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.